வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் மாநில உயர்மட்ட குழு கூட்டம் இன்று கோவை மாநகரில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த உயர்மட்ட குழுவில் அனைத்து சங்கங்கள் தெரிவித்த கருத்துக்கள் அடிப்படையில் வருவாய்த்துறை அலுவலருக்கு சிறப்பு பணி பாதுகாப்பு சட்டத்தை தமிழக அரசு உடனடியாக ஏற்படுத்த வேண்டும். அதே போன்று வருவாய்த்துறையில் இன்றைக்கி அதீதமான பணி நெருக்கடி என்பது செயற்கையாக வழங்கப்படுகிறது. மாண்புமிகு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் கலந்து கொள்ளும் அரசு விழாக்களில் பல்லாயிரக்கணக்கான அந்த நலத்திட்ட உதவிகளை கால அவகாசமின்றி வழங்கிட நிர்பந்தம் செய்யப்படுகிறது. எனவே இதற்கான அடிப்படை கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டும். இந்த திட்டப்பணிகளுக்கு உரிய கால அவகாசம் வழங்க வேண்டும். அதே போன்று வருவாய்த்துறையில் இன்றைக்கி இரவு பகலாக மக்கள் பணி பார்த்து வரும் நிலையில் அனைத்து நிலை அலுவலருக்கும் மேம்படுத்தப்பட்ட ஊதியம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட காலமாக நிலுவையாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையை தமிழக அரசு உடனே நிறைவேற்ற வேண்டும். அதே போல் சமீபத்தில் கருணை அடிப்படை நியமனம் என்பது இந்த தமிழக அரசால் நிறுத்தம் செய்யப்பட்டுள்ளது. அந்த ஆணைகளை ரத்து செய்து அனைத்து நிலை அலுவலருக்கும் கருணை அடிப்படை, குறிப்பாக கிராம உதவியாளருக்கு இந்த மறுக்கப்பட்ட ஒரு அந்த உரிமை வழங்கப்பட வேண்டும். இப்படியாக பல முக்கியமான கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்ற ஏப்ரல் 7ஆம் தேதி முதலாக 14ஆம் தேதி வரை தமிழகத்தில் உள்ள அனைத்து வருவாய்த்துறை அலுவலரிடம் விரிவான பிரச்சாரம் மேற்கொள்வது. அதே போல் வருகின்ற 25/4/2022 மாநிலம் முழுவதும் வருவாய்த்துறை அலுவலர்கள் 1 மணி நேரம் வெளிநடப்பு செய்து மாவட்டம் மற்றும் வட்டத்தலைவரில் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவதென ஒருமனதாக முடிவு செய்துள்ளது. இந்த கூட்டத்தின் வாயிலாக முதலமைச்சர் அவருக்கு விடுக்கின்ற வேண்டுகோள், மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர் தலைமையில் எங்களுடைய கோரிக்கைகள் குறித்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூக தீர்வினை எட்ட வேண்டும். அவ்வாறு எட்டப்படாத நிலையில் வருங்காலங்களில் கடுமையான வலிமையான போராட்டங்களை நடத்தும் நிலைக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் தள்ளப்பட்டுள்ளனர். முருகையன், மாநில ஒருங்கிணைப்பாளர், வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பு. சார், உங்களுடைய கோரிக்கைகளை இதுவரைக்கும் திராவிட மாடல் அரசுன்னு சொல்லிக்கிறாங்க. இந்த அரசு ஏதாவது செவிசாட்சி கேட்டிருக்கா? அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பழைய அரசாங்கத்துக்கு இதுக்கு வித்தியாசம் என்னென்னா, கூப்பிட்டு பேசுகிறாங்க, அவங்க பேசலை, அவ்வளோதான். மற்றபடி கோரிக்கையை பொறுத்த மட்டும் 2 அரசாங்கமும் தொய்வுகள் இருக்குது, நான் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ வருவாய்த்துறை என்பது மக்களோட இருக்க துறை, பிற துறைகளோட ஒப்பீடு அளவில் நிறைய பணிகள் பார்க்குது. அதனால் வருவாய்த்துறையில் இருக்க அந்த கோரிக்கைகளுக்கு அரசு முன்னுரிமை அளிக்க வேண்டும். நிதி சார்ந்த கோரிக்கையிலும் உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் தான் என்னோட எதிர்பார்ப்பாக இருக்குது. சார், ஏற்கனவே பார்த்தீங்கன்னா காலி பணியிடங்கள் அதிக அளவில் இருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலை நீங்கள் போராட்டம் இந்த மாதிரி ஆர்ப்பாட்டம் ஈடுபட்டீங்கன்னா பொதுமக்கள் பாதிப்படைவாங்க? நிச்சயமாக இல்லை. இது பொதுமக்களான கோரிக்கை தான். இன்னைக்கு காலிப்படம் 40% இருக்குது. இதனால் பாதிக்கப்படுறது யாருன்னா ஊழியர் மாத்திரம் கிடையாது, பொதுமக்களுக்கான சான்றிதழ் வழங்குறது. அந்த இன்றைக்கி பள்ளிகள் தேர்வு நடைபெற்றிருக்கு. அடுத்து சான்றிதழ் வழங்கக்கூடிய பணி. முன்பு பார்த்தீங்கன்னா இந்த பள்ளிகள் தொடங்கும் காலத்தில் அந்த குறிப்பிட்ட 3 மாதங்களுக்கு அந்த சான்றிதழ் கூட பணி வழங்கப்பட்டது. ஆனால் இப்போ சமீபத்தில் அது கூட வழங்கப்படுறது இல்லை. இதனால் பாதிக்கப்படுறது பொதுமக்கள் தான். எனவே பொதுமக்கள் நலன் சார்ந்த கோரிக்கை மையப்படுத்தி நான் போராடுறோம். காலி பணியும் நிரப்ப வேண்டும். இன்றைக்கி பல லட்சம் படித்த இளைஞர்கள் இன்றைக்கி வேலை இல்லாமல் இருக்காங்க. அதே போல் நகர்ப்புறங்களில் இந்த சான்றிதழ் தாமதம். என்ன காரணம்னா இன்றைக்கி வட்டார அலுவலகங்கள்லையும் கிராமங்கள்லையும் அந்த பணியிடங்கள் பூர்த்தி செய்யப்படவில்லை. அதுதான் நாங்கள் வலியுறுத்துவோம். நிச்சயமாக இது இந்த கூட்டமைப்பு என்பது ஊழியர் நலன் மாத்திரம் இல்லை, மக்கள் நலன் சார்ந்த கோரிக்கைகளை மையப்படுத்தி நாங்கள் இயக்கம் நடத்திட்டு இருக்கோம்.